ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக சக்ஸஸ் வார் அப்படிங்கிற ஃப்ரீ சீரீஸ் நம்ம வந்து டெய்லி கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். டெஸ்ட்டுக்கான டாபிக் கொடுத்துட்டு அதுக்கான ஓவரால் ரேங்க் நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம். நேற்று மார்ச் 27 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா டாப் 10ல் மகேஸ்வரி, உமா மகேஸ்வரி, திவ்யா கிஷோர், ஸ்ரீஜா, சரண்யா, ஆரவ் விநாயக், நித்யா ராஜா, ஜெனிஃபர், விஷ்ணுபிரியா, மகிழினி இவங்க தான் வந்து டாப் 10ல் வந்து இருக்காங்க. இன்றைக்கி டெஸ்ட்டுக்கான டாபிக் பார்த்தோம் அப்படின்னா வந்து 7th பொதுத்தமிழ் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின். ஸோ 7th ஸ்டாண்டர்ட் புக் ஃபுல்லாக இயல் 1லேருந்து இயல் 9 வரைக்கும் புக் பேக் ஃபுல்லாக வந்து படிச்சுக்கோங்க. எக்ஸாமில் புக் பேக்லேருந்தே டேரெக்டாக நிறைய கொஸ்டின் வந்து கேட்பாங்க. எல்லாருமே வந்து எல்லா விஷயம் நிறைய ஸ்ட்ராங்காக வந்து படிச்சுட்டு போவீங்க. ஸோ புக் பேக் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஈஸியாக அப்படிங்க நிறைய வந்து பார்க்காம வந்து விட்டுருவீங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிச்சிருப்பீங்க, புக்குக்குள்ளே படிச்சிருப்பீங்க, அட்டை டு அட்டை எல்லாமே படிச்சிருப்பீங்க. புக் பேக்கை மட்டும் படிக்காமல் விட்டுருப்பீங்க. நம்ம அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா இப்போ புக் பேக் கொஸ்டின் அடிக்கடி வந்து டெஸ்ட் வந்து வைக்கும். ஸோ இன்றைக்கான டெஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா 7th புக் பேக் ஃபுல்லாகவே வந்து இருக்கும். நம்ம ஆல்ரெடி நம்ம புக்கில் வந்து எல்லாமே உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வைஸாக வந்து கொடுத்துருக்கோம். நம்ம பொதுத்தமிழ் புக்கில் 6th-லேருந்து 12th வரைக்கும் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருப்போம். நீங்கள் என்ன ஈஸியாக படிக்க மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இலக்கணம் தனியாக, நூல்வழி தனியாக, அதுக்கப்புறம் ஒரு வரி வினா, புக் பேக் தனியாக, கலைச்சொற்கள் தனியாக, அறிவை விரிவை தனியாக, அதுக்கப்புறம் சொல்லும் பொருளும் தனியாக நம்ம தனித்தனியாக வந்து கொடுத்துருப்போம். புக்கோட கண்டென்ட் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு நூல்வழி ஃபுல்லாக இருக்கும். 6ஆம் வகுப்பு நூல்வழி, 7ஆம் வகுப்பு, இந்த மாதிரி 12th வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி முக்கிய நூல்வரிகள் இது வந்து உங்களுக்கு வந்து சிறப்பு தமிழ் புக் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து இருக்கும். எத்திக்ஸ் புக் எல்லாமே வந்து இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா புக் பேக் கொஸ்டின், ஒரு வரி வினா. ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து 7th ஸ்டாண்டர்டு. ஸோ வந்து இந்த டெஸ்ட்டை நம்ம இன்றைக்கி வந்து கொடுத்துருக்கோம். இதை படிச்சுட்டு டெஸ்ட் வந்து எழுதுங்க. ஓகே, இதே மாதிரி நம்ம வந்து இலக்கணமும் பார்த்தோம் அப்படின்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் ஸ்டாண்டர்ட் வைஸாக வந்து கொடுத்துருப்போம். புதுசாக படிக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் வைஸாக படிக்கும்போது வந்து பேசிக்லேருந்து ஈஸியாக வந்து படித்து முடிச்சிடலாம். ஓகே, இப்போ நீங்கள் டெஸ்ட்டுக்கான டாபிக் பார்த்தோம் அப்படின்னா வந்து 7th ஸ்டாண்டர்ட். அது ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 7th நம்ம வரிசையாக இயல் 1லேருந்து எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். நீங்கள் வந்து ஈஸியாக வந்து படிச்சிடலாம். ஸோ வந்து ஒரு ½ அன் ஹவருக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா 7th இருக்கக்கூடிய எல்லா புக் பேக்கையும் நீங்கள் வந்து படித்து முடிச்சிடலாம். ஓகே, ஸோ நம்ம கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா இந்த புக்கை பார்த்தோன்னா ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருப்போம். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.